ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று 29ஆம் திகதி மே மாதம் 2016ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். முதலில் இன்றைய வார வெளியீடு வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக 5 மாவட்டங்களில் தொடர்ந்தும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை, அவதானமாக இருக்குமாறு கோருகிறது இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை தொடர்ந்தும் நீடித்து வருவதை அடுத்து தேசிய கட்டட ஆராய்ச்சி மையத்தினால் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். ஆகையால் மலையக பகுதிகளில் வாழ்கிற மக்கள் மண்சரிவு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் காணப்படும் இடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மலையக செய்தியொன்றை பார்க்கலாம். அப்புகஸ்தன வேவல்கெட்டிய பிரிவில் 41 குடும்பங்கள் சிறுவர் நிலையத்தில் தஞ்சம் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் நேற்றைய முன்தினம் இரவு பெய்த அடைமழை மற்றும் காற்றினால் அப்புகஸ்தன தோட்டத்தின் வேவல்கெட்டிய தொழிற்சாலை பிரிவில் 41 குடும்பங்கள் தமது குடியிருப்புகளிலிருந்து வெளியேறி சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். மேற்படி தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகளின் சுவர்கள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்தே அங்கு வசித்து வந்த மக்கள் வெளியேறியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. மலையக தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு ரூபா சம்பள உயர்வையும் போராடி பெற வேண்டியவர்களாகவே இன்றும் இருந்து வருகின்றனர். வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டு தோட்ட நிர்வாகம் தாமாக முன்வந்து சம்பள உயர்வை வழங்கியதோ அன்றையில் அதற்கான சிபாரிசை பதவி வகித்த அரசாங்கங்கள் வழங்கியதோ இதுவரை இல்லை. வெறுமனே தோட்ட தொழிலாளர்களே இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று நாட்டின் பொருளாதாரம் அவர்களினாலேயே கட்டியெழுப்பப்படுவதாகவும் வாயார புகழ்ச்சி வார்த்தைகள் கூறப்படுவதோடு நின்று விடுகிறது. இந்நிலையில் அவர்களின் அன்றாட வாழ்க்கை போராட்ட களமாகவே மாறியுள்ளதை எவரும் கருத்தில் கொள்வதில்லை. மலையக தொழிலாளர்கள் மழை, வெள்ளம், வெயில் என அனைத்து விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் முகம் கொடுத்தவர்களாகவே தமது அன்றாட கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். முந்தைய தனியார் கம்பெனிகளின் நிர்வாகத்திலும் ஆங்கிலேயரின் நேரடி கண்காணிப்பிலும் இருந்த காலங்களில் தோட்ட தொழிலாளர்களின் நலன் கருதி கம்பெனிகள் மற்றும் இதர சலுகைகள் வழங்கப்பட்டன. அவையொன்றும் தற்பொழுது கிடைக்காத போதிலும் குறைந்தபட்சம் வாழ்க்கை செலவை சமாளிக்கும் வகையிலேனும் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவது அவசியமாகும் என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஈழ தமிழர்கள் நீதியை பெறும் வகையில் இந்திய அரசின் மூலம் நடவடிக்கை எடுப்பேன், முதல்வர் விக்னேஸ்வரனுக்கு ஜெயலலிதா உறுதி, நேரில் சந்தித்து பேசவும் இணக்கம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களின் நலன் காக்க அவர்கள் உரிய நீதியை பெற என்னால் இயன்ற நடவடிக்கைகளை 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் நான் எடுத்துள்ளேன். இலங்கை வடகிழக்கு மாகாண தமிழர்கள் உரிய நீதியை பெறும் வகையில் இந்திய அரசின் மூலம் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பேன் என தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜெயலலிதா ஜெயராம் வடக்கு மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனுக்கு உறுதியளித்திருக்கின்றார். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றதையொட்டி வாழ்த்து கடிதம் அனுப்பிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்திலேயே ஜெயலலிதா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் இயற்கை அனர்த்தம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மரணமானவர்களின் தொகை 105ஆக அதிகரித்திருக்கும் அதே வேளையில் சுமார் 100 பேர் வரையில் காணாமல் போயிருப்பதாகவும் மதிப்பிடப்படுகின்றது. காணாமல் போனவர்களின் பெரும்பாலானவர்கள் பாரிய மண் சரிவுக்குள் அகப்பட்டவர்கள். அவர்களை உயிருடன் மீட்க முடியும் என்ற நம்பிக்கை பெருமளவு குறைவடைந்திருக்கின்றது. இதனை விட தமது வீடுகளை இழந்த அல்லது பாதிக்கப்பட்ட 22,000 பேர் முகாம்களில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள். 600ற்கு அதிகமான வீடுகள் முழுமையாகவும் 4,400ற்கு அதிகமான வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. இவற்றை விட விவசாய நிலங்கள் வெள்ளப்பெருக்கினால் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இவற்றினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பு பல மில்லியன் கோடி. இலங்கையை பொறுத்தவரையில் 2004 தாக்கிய சுனாமிக்கு பின்னர் இயற்கையால் ஏற்பட்ட பாரிய அழிவாக இதனை குறிப்பிடலாம் என்பதாக
அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஞாயிறு வார வெளியீடு சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதில் இலங்கைக்குள்ள சவால் என்ன, ஜப்பானில் சுடரொளியிடம் மனம் திறந்தார் மைத்திரி என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு வார வெளியீடு சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் போராட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பாக கடந்த வியாழனன்று கொழும்பில் போராட்டம் ஒன்று நடந்து முடிந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணி இதனை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தது. பாராட்டுக்குரிய இந்த நடவடிக்கை ஒரு சிலரால் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காகிய கதையாக மாறியிருந்ததாகவும் இதற்கு செல்ஃபி முகம்தான் காரணம் எனவும் விமர்சன வீச்சுக்கள் சற்று எழுந்துள்ளன. எனினும் தமது போராட்டத்தை படம் பிடித்து சுட சுட சமூக வலைதளங்களில் பதிவேற்றிவிட வேண்டும் என பங்கேற்பாளர்கள் சிலர் முயற்சித்ததையும் அங்கு காண முடிந்தது. இந்த தகவல் தொடர்பாளர்கள் துரித கதியில் தமது பரிமாற்றங்களை செய்வதால் இத்தகைய நடவடிக்கைகளை பலரும் மேற்கொண்டு வருவது தவறான விடயமல்ல என தெரிவித்திருந்த போதும் தமிழ் ஊடகம் ஒன்று முந்திக்கொண்டு இந்த விடயத்தை பெரிது பண்ணியுள்ளது. உணர்வை அடித்தளமாக கொண்ட இந்த போராட்டமானது செல்பி எடுக்கும் நடவடிக்கை காரணமாக பாதி மாறி போய்விட்டது எனவும் தத்தமது சுய விளம்பரத்திற்காகத்தான் இந்த போராட்டத்தை சம்பந்தப்பட்டவர்கள் நடத்தியுள்ளனர் என்ற நிலை எழ செய்துள்ளது எனவும் அந்த ஊடகம் முன்வைத்த கருத்துக்களும் புறம் தள்ளக்கூடியவை அல்ல. எனினும் உணர்வு பூர்வமான விடயங்களில் செல்பி எடுப்பது தவறானது என்ற ஒரு தோற்றப்பாட்டை இந்த விமர்சனம் வலியுறுத்தியுள்ளதும் தர்க்கத்துக்குரியது. எது எப்படி இருப்பினும் யாருக்காக இந்த போராட்டம் நடைபெற்றது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் எந்தளவு அறிந்து கொண்டனர் என்பதும் எந்த கோரிக்கையை பிரதானமாக கொண்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்பதையும் சிந்தித்தாக வேண்டும் என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக யாழ்ப்பாண மாவட்ட MP எண்ணிக்கை வீழ்ச்சி, 7 6 குறைவு, சகலரையும் தவறாது பதிவு செய்ய கோரிக்கை என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கை தமிழர் தீர்வு பெற விரைந்து நடவடிக்கை எடுப்பேன், சந்திப்போம் என விக்னேஸ்வரனுக்கு ஜெயலலிதா உறுதி என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான த சண்டே டைம்ஸ் பத்திரிகையை பார்க்கலாம். த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பொலனறுவையில் சீனா பாரிய முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மருத்துவ செலவுக்காக 1,75,00,000 அரச மருந்தக கூட்டுத்தாபனங்கள் செலவு செய்திருப்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான உலக செய்தியை பார்க்கலாம். உலக தீவிரவாதத்திற்கு எதிராக செயற்திட்டம் G7 தீர்மானம் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதம், பயங்கரவாதம், வன்முறையை எதிர்த்து போரிடுவது, புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்வது, எல்லை பாதுகாப்பில் பெரிய அளவில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட தீவிரவாதத்திற்கு எதிரான செயற்றிட்டத்திற்கு G7 நாடுகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக இந்திய மீனவர்களை தாக்கக்கூடாது, இலங்கைக்கு அறிவுறுத்தல், இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என இலங்கை அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் மீனவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறைந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் கேள் சித்திரம் பேரினவாதத்தையும் கிழக்கு மாகாண விவகாரத்தையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையில் எடுத்து முஸ்லிம் மக்களை அச்சுறுத்துவதாக அதனை வலியுறுத்தி இன்றைய கேள்வி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் கேள்வி சித்திரம் இயற்கை அனர்த்தங்களினால் மக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை இயற்கை இடர் முகாமைத்துவ நிலையங்கள் முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த முன்னுதவிகளும் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் காணப்படுவதாக அதனை வலியுறுத்தி இன்றைய கேள்வி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் பிராந்தியத்திலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.